அவரசு தனியா போகணும்னு ஆசை சார். ஏன்னா அவங்களை கூட்டிட்டு போனா நடக்க முடியாது அவங்களால. அது வந்து விட மாட்டேங்கிறாங்க சார். இவங்க சிம்பிளா சொல்றாங்க மவுண்ட் எவரெஸ்ட் போறதுக்கு 47 lakhs கேக்குறாங்க. எப்படிங்க சார் அந்த ஒரு 1 month போறதுக்காக 47 lakhs? சார் அது அச்சீவ்மென்ட் சார். அது சார் எனக்கு 50 லட்சம் ரூபாய் இங்க சார். பட் என் மெமரிஸ் இங்க சார். நான் சாவும்போது அது அச்சீவ் பண்ணிருப்பேன் சார். நான் இதெல்லாம் சொல்லுங்க மாதிரி கை தட்டுவாங்க சார். அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. இப்ப 50 லட்சம் ரூபாய் எப்படி திரட்டுவீங்க சார்? அது உங்க ஜெல் இருக்கு சார். இப்ப நீங்க அச்சீவ் பண்றதுக்கு அவங்க ஜெல்லையும் அடகு வைக்கணும் சார். ஏன்னா ஒரே சோர்ஸ் வைஃப் தான் சார். ஒரே யார்ட்டையும் நான் கடனும் வாங்க முடியாது. 50 lakhs என்ன நம்பி யாரும் கடனும் கொடுக்க மாட்டாங்க சார். என்ன இதற்கு பேர் தான் மாடர்ன் முறையில் டவுரி வாங்குவது. யூஸ்வலா டவுரி சிஸ்டம் எப்படி வேலை செய்யும்? நான் உங்கள் பொண்ணை கட்டிக்கணும்னா 50 லட்சம் லொக்கம் தரணும், 20 பவுன் நகை போடணும், 30 பவுன் அந்த மாதிரிலாம் கேட்பாங்க, டிமாண்ட் பண்ணுவாங்க இல்லையா? அப்படி டிமாண்ட் பண்ணால் உள்ள தள்ளி கம்பி என்ன வச்சிடறாங்க அப்படின்றத ரியலைஸ் பண்ணிக்கிட்ட இந்த மாதிரி சில ஆட்கள்லாம் வந்துட்டு இப்படி வராங்க. என்னோட எய்ம் வந்துட்டு மவுண்ட் எவரெஸ்டில் ஏறுறது. நான் வந்து மெமரி சார், இங்கே சார், அங்கே சார்ன்றதெல்லாம் கட்டுக்கதை. எனக்கு ஒரு காலத்தில் கோவா போன்ற ஒரு ஆசை இருந்துச்சு. ஓகேவா? அந்த ஆசையை வந்துட்டு நானே சம்பாரிச்சு காசு சேர்த்து நானே தான் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? ஐ ஈவன் டுக் 2 other people with me பிகாஸ் அது என் ஆசை. அதை வந்து என் காசில் பண்ணாதான் என் ஆசையை நானே என் காசில் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற ஒரு ஆர்காஸ்மிக் ஸ்டேட்டில் போயிருந்து வச்சுக்கோங்க. நான் அப்படிதான். சரியா? அந்த மாதிரி தாட் தான் நிறைய பேருக்கு இருக்கும். இப்போ இவர் சொல்றாரு 47 lakhs நினைக்கிறேன், இவ்வளோ காசு கொடுத்து மவுண்ட் எவரெஸ்ட் ஏறணும், அது என்னோட மெமரி அப்படின்னா அதை உன் காசுல பண்ணணும். நகை அப்படின்றாங்களா, ஜுவல்ஸ் அப்படின்றாங்க. அந்த ஜுவல்ஸ்லாம் இவங்க சம்பாரிச்சதா? இல்லை, மாமனார் சம்பாரிச்சது, மாமனார் கஷ்டப்பட்டது, மாமனார் உழைச்சது. ஸோ டெக்னிக்கலி சரி பொண்டாட்டி காசுல இவர் இது மேலே ஏறாருனா கூட பரவாயில்ல, மாமனார் காசுல ஏறாரு, மாமியாரோட கஷ்டத்துல ஏறாரு. இமேஜின் ஆண்டி அங்கிள் பாருங்க, இப்போ உங்க பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒருத்தர் வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்? அவங்க பாவம், அவங்க ஒய்ஃப் வந்துட்டு அவங்க ஷீஸ் கோப்பிங் அப். ஏன்னா ஹஸ்பண்ட் ஆசைப்படுறாரு, உங்க பொண்ணு வந்துட்டு ரொம்ப அட்ஜஸ்டிங்கான ஒரு பொண்ணா இருக்கலாம், ரொம்ப என்ன சொல்றது, சரி ஹஸ்பண்ட் கேட்குறாரு அப்படின்ற மாதிரி பணிஞ்சு போற ஒரு பொண்ணா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே குனிய வச்சு சரக்கு 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 சரக்குன்னு மொட்டை அடிச்சிருவானுங்க. அவங்கள வந்துட்டு உங்க பொண்ணை வந்து நடுத்தருக்கு கொண்டு வந்து மட்டும் இல்லாமல் உங்களையும் கொண்டு வந்துருவானுங்க. இப்போ இவர் இருக்கார் இல்லையா, இவரை வந்து லாங் ஷாட்ல பார்க்கும்போது ஸ்மார்ட்டா இருக்காப்ல, நல்ல மாப்பிள்ள என்ன தோணும். ஆனா உள்ளுக்குள்ள பாருங்க, அவங்க ஏன் பாருங்க எங்க இருக்கு, இன்னைக்கு மவுண்ட் எவரெஸ்ட், நாளைக்கு எனக்கு மார்ஸுக்கு போகணும், அங்கிள் உங்க கிட்னியை பிடிக்கிட்டாங்க அப்படின்மா. நான் போனா BMW தான் போவேன், ஆண்டி உங்களோட தாலி கயிறு அறுத்துதாங்க அப்படின்மா. உங்க ஹோல் ஃபேமிலியே வந்துட்டு மில்கிங்கா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது என் ஃப்ரெண்டு ஒருத்தங்களுக்கே நடந்திருக்கு. மறுபடியும் சொல்றேன், இது எதுவுமே வந்து நான் பார்த்து ஓ இப்படிதான் அப்படின்ற மாதிரி நான் சொல்லல. ஓகேவா? இதை பார்த்து இது இதே மாதிரி தானே அங்க அப்படின்ட்டு நான் கம்பேர் பண்ணி பார்த்துதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? இதாண்டா சான்ஸ் அப்படின்ட்டு அந்த பிள்ளை கொஞ்சம் உஷாரா இருந்துருச்சு. ஓகேவா? வெளியே வந்துருச்சு. ஒருவேளை உங்க பொண்ணு வந்துட்டு இல்ல எனக்கு வந்து கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், இல்ல உங்ககிட்ட வந்து சொல்லும் போது மாப்பிள்ளை கேட்கிறாரா, சரிம்மா கொடுத்துடலாமா அப்படின்னு நீங்களே கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா போச்சு, அவ்வளவுதான். ஸோ அங்கிள் ஆண்டி தயவு செய்து டோன்ட் புஷ் people to get married. நீங்க உங்க ஆசைக்கு இல்ல உங்களுக்கு வயசாகுதுன்ட்டு இல்ல உங்க பொண்ணுக்கு வயசாகுதுன்ட்டு இல்ல சுத்தி இருக்கிறவங்களும் என்னங்க இன்னும் வேண்டான்றதுக்காக உங்க பொண்ணை வந்துட்டு எவனோ ஒருத்தன் பாக்குறதுக்கு நல்லா இருக்கான் அப்படின்ட்டோ இல்ல நம்ம சாதிக்காரன் இல்ல வந்துட்டு என்ன சொல்றது ரொம்ப ப்ராக்ரெசிவா பேசுறான், அப்படி பண்றான் இப்படி பண்றான்ட்டோ நீங்க வந்துட்டு என்ன சொல்றது அர்ஜென்டா கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கிறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் இருக்காங்க எப்படின்னா அவங்க பிரைவேட் லைஃப்ல வந்துட்டு உச்சக்கட்ட பொலிட்டிக்கலி இன்கரெக்டான பர்சனா இருப்பாங்க, காஸ்டிஸ்டா இருப்பாங்க, செக்ஸிஸ்டா இருப்பாங்க, பேட்ரியார்கி அப்படியே தலையத்துக்கு வச்சு ஜிங்கு டான்ஸ் ஆடுற பர்சனா இருப்பாங்க. ஆனா இந்த மாதிரி பிஹேவியர்ஸ்லாம் வெளி உலகத்துக்கு தெரிஞ்சா வெளியே நம்மளை செருப்பால் அடிப்பாங்கன்றதை ரியலைஸ் பண்ணிக்கிட்டு வெளியே வேற மாதிரியான ஒரு பர்சனாலிட்டியா அவங்க காட்டுவாங்க. அது வந்து சூப்பராக பண்ணுவாங்க. ஓகேவா? ஜஸ்ட் டு ஹைட் த ஃபேக்ட் தட் அவங்க தாட்ஸ்லாம் வந்துட்டு இவ்வளவு பேக்வேர்டா இவ்வளவு டாக்ஸிக்காக இருக்குன்ட்டு. அது கூட இவர் பண்ணலை. சும்மா அவர் வந்துட்டு சும்மானாச்சும் சொல்லியிருக்கலாம் வந்துட்டு இல்லை சார் நானே கஷ்டப்படுவேன் சார், நானே போவேன் சார், நானே வந்து வேலைக்கு போயிட்டு நான் வந்து மவுண்ட் எவரெஸ்ட் சேர போகிறேன் சார், என் பொண்டாட்டி வந்து கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணலாம், கொஞ்சம் பண்ண சார் அப்படி இப்படி சொல்லி தரனா கூட நம்மளே ஆமாம் இல்லை என்னம்மா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் ஹீ இஸ் வெரி ஷுவர் அவருக்கு வந்து அந்த ஒரு தாட் ஆஃப் ஆப்ரேஷனாக இருக்கட்டும், யூஸிங் ஹிஸ் ஒய்ஃப் as a bait to achieve his goal-ஆ இருக்கட்டும், அதெல்லாம் எவ்வளோ மைண்டுக்குள்ளே ஊறி போயிருக்குன்னா அதை பற்றில அவர் கவலையே இல்லை. he is very confident. தருவாங்க சார் அப்படின்றாருல. Now imagine your daughter is getting married to someone like this.
லேட்டாக கூட கல்யாணம் பண்ணலாம், ஆனால் தப்பான ஆளாக கல்யாணம் பண்ணக்கூடாது. இந்த விஷயத்துக்கு போத் மென் அண்ட் விமன் ஆர் ரெடி. நாங்கள் லேட்டாகவே கல்யாணம் பண்ணிக்கிறோம், ஆனால் நல்ல ஒரு பர்சன் கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு இதில் இருக்காங்க. ஆனால் பேரண்ட்ஸ் ஆகிய நீங்கள் வந்து அவங்களுக்கு கொடுக்குற அந்த ஒரு மென்டல் டார்ச்சரில் அவங்க வந்துட்டு அவங்களோட பர்சனல் க்ரோத், அவங்களோட பிஸ்னஸ் க்ரோத், அவங்களோட ப்ரொஃபஷனல்